வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் ஃபோட்டோ. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் க்ரீன் ஸ்க்ரீனு. அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீன் தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடு கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ளூ கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் க்ரீன் கலரை வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம்ஸை வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் சொல்லலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் வந்து கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் எகைன் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்டு பிளாக் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து இந்த 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 40 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 55 கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரேம்ஸில் வந்து 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதில் 3 ஃபோட்டோஸை வந்து செட் பண்ண போகிறோம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் இருந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது கீழே ஷேப் இருக்கும். அதில் செகண்ட் ஷேப்பை கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஆட் பண்ண அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதே மாதிரி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ
அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். ஸோ எகைன் சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். நான் எப்படி கிராப் பண்ணுறேனோ அதே மாதிரி அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடு மாஸ்க்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஷேப்பில் வந்து செகண்ட் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சென்டரில் 1 ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதுலேயும் 1 ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோ. அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ ஃபேஸ் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ கீழே நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 வந்து கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோஸை வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்னாலும் ஒன்ஸ் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் செட் பண்ணியாச்சு. அந்த ஃபோட்டோ 3 ஃப்ரேம்ஸ்லையும் கரெக்டாக வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் படி ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் வந்து செட் ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.